ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது டெட் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எந்த புத்தகத்தை படிச்சோம் அப்படின்னா மேஜர்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அதை பத்தியுமே வந்து கேட்கீங்க. அதை தான் இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க டெட் பேப்பர் 2 உங்களுடைய பாடத்தை எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் மேட்ரு இருக்கு. இப்போ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா இல்லைன்னா பட்டப்படிப்பு தரத்துல டிகிரி லெவல் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக் வந்து படிக்கணுமான்னு கேட்கீங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடிப்படை வந்து ஸ்கூல் புக் அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து படிக்கணும். நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணல, ஐடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிளா இருக்கு, அதுலயுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது டெட் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எந்த புத்தகத்தை படிச்சோம் அப்படின்னா மேஜர்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அதை பத்தியுமே வந்து கேட்கீங்க. அதை தான் இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க டெட் பேப்பர் 2 உங்களுடைய பாடத்தை எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அடுத்த கட்டமா வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்க. அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து பார்க்கணும். சிலபஸ் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்க என்ன பாடமோ அதுக்கான சிலபஸ் கிட்டத்தட்ட 9 பாடம் இருக்கு. இந்த 9 பாடத்துக்கான சிலபஸ் வந்து தனித்தனியாக அவைலபிளா இருக்கு. அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக வந்து இருக்கும். தமிழ் மீடியம் சிலபஸ் நம்ம டிஆர்பி போர்டு அதாவது நம்ம அகாடமி டிஆர்பி போர்டு டெலிகிராம் குரூப்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவைலபிளா இருக்கும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா முந்தைய வருட வினாத்தாள். இந்த முந்தைய வருட வினாத்தாள் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து இந்த வினாத்தாள் பார்க்காம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம டைரெக்டாக எடுத்த உடனே வந்து மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு புக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து வாங்கிட்டு படிப்பாங்க. ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாமல் அப்படியே இருப்பாங்க. ஸோ அது வந்து நோ யூஸ். ஓகே, அப்போ முந்தைய வருட வினாத்தாள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். டிஆர்பி வெப்சைட்ல ஒவ்வொரு படத்துக்குமே வந்து சிலபஸ் அதாவது அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. அதை நீங்க தாராளமா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் மேட்ரு இருக்கு. இப்போ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா இல்லைன்னா பட்டப்படிப்பு தரத்துல டிகிரி லெவல் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக் வந்து படிக்கணுமான்னு கேட்கீங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடிப்படை வந்து ஸ்கூல் புக்கு அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து படிக்கணும். நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணல, யாரா இருந்தாலுமே இப்போ ஸ்கூல் புக்கு இப்போ ரீசெண்டா உள்ள நியூ ஸ்கூல் புக்ல என்னென்ன உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் இருக்கு அதை வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அடிப்படையை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் என்ன தலைப்பு இருக்கோ அந்த தலைப்பு பட்டப்படிப்பு தரத்தில் எந்த புத்தகத்தில் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த தலைப்பு சார்ந்த தகவல் ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்கு படிச்சாச்சு, ரெஃபரன்ஸு படிக்க மாட்டாங்க. ஆனால் டிகிரி லெவல் வந்து நான் யூஜி படிக்கும்போது 2010 புக் இருக்கு, 2015 புக் இருக்கு, அந்த காலத்து புக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் படித்தோம் அப்படின்னா நோ யூஸ். ஏன்னா ஒரு சில டேட்டா வந்து அது வந்து செட் ஆகும். ஆனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசாக வந்து கேட்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும். அப்போ ஸ்கூல் புக்கு படிக்கணும். ரெண்டாவது சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவல் புக்கு இப்போ உள்ள என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து படிக்கணும். ரெஃபரன்ஸ் புக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு வினாவுமே வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ ஸ்கூல் புக்கு கம்பல்சரி, சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவல் புக்கு கம்பல்சரி, ரெஃபரன்ஸ் புக்கு சிலபஸில் என்ன தலைப்பு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்தா போதுமானது. ஓகே, இது வந்து மஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணையுமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக உங்களுடைய பாடத்தில் 150க்கு 110 115 120 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, நான் படித்தா மட்டும் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக டெட் எக்ஸாமுக்கான மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து படிப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சில பேர் மட்டும் படிப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் போட்டியே. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லை, படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது. 10ல் 11 வந்து படிக்காமல் 10ல் ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா படிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க வைக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், இந்த 2 எக்ஸாமுக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது, அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. புத்தகத்தை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி எந்த புத்தகம் வேணாமல் நீங்கள் படிங்க. ஆனால் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா கண்டதையும் வந்து படிக்க வேண்டாம், அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து படிக்க வேண்டாம். சிலபஸை எடுத்துகிட்டு சிலபஸில் ஒரு தலைப்பு இருக்கா அப்படின்னா அந்த தலைப்பு சார்ந்த வேறுபட்ட தகவல் எந்தெந்த புத்தகத்தில் இருக்கோ அது எல்லாமே படிக்கும்போது ஈஸியாக உங்களால் சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த தலைப்பில் இருந்து எப்படிலாம் வந்து வினாக்கள் கேட்குங்க அதையுமே வந்து உங்களால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீலும் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு நியமனத்திற்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.